கச்சிப்படி வைத்தியம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தெரப்பீட்டிக் சினிமாவில் வந்து 3வது எபிசோடாக வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த சீரீஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு தூண்டி விட்ட ஒரு படம். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரப்பீட்டிக் சினிமாவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த படம் வந்து இட்ஸ் நன் அதர் தென் வாரணம் ஆயிரம். லைக் ஜிவிஎம் சாரோட கெரியர்லேயும் சரி, சூர்யா சாரோட கெரியர்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுற படம் தான் வந்து வாரணம் ஆயிரம். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் சினிமானால் நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு நிறைய இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பீப்புள் லைக் பரத்வாஜ் ரங்கன் சார்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஹேட் டு டிஸ்அக்ரி வித் இட் பிகாஸ் டு அன் எக்ஸ்டென்ட் சினிமா கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நேர்லேயே பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி லியோ படம் பார்த்துட்டு சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமான்றது குட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ இல்லையோ, பேட் வேல கண்டிப்பாக ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஐ மீன் அஃப்கோர்ஸ் இது வந்து படம் பார்க்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்தும் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்தே நிறைய பேரை நிஜ வாழ்க்கையில் வந்து ஒரு லைக் இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம் டு டூ குட் திங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக நான் வாரணம் ஆயிரம் படத்தை பார்க்குறேன். ஈவன் நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க. வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் வாரணம் ஆயிரம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறதே குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி நல்ல இன்டென்ஷன்ஸை நிறைய பேர் மனதில் விதைத்த, இல்லைனா அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு பெட்டர் பீப்புளாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஏன் அப்போது இந்த படம் தெரப்பீட்டிக் சினிமாவில் பேசுகிறேன்? ஏன்னா தெரப்பீட்டிக் சினிமான்றதோடைய நோக்கம் என்ன? இப்போது இந்த படம் பார்த்தா மென்டலி வந்து நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை எதனா வந்து எமோஷ்னல் பேரியரோ வந்துட்டு கெட் ரிட் ஆஃப் பண்ணலான்றது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்தே ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். பட் வாரணம் ஆயிரம் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் திங் அபவுட் த ஃபில்ம் இஸ் வந்து ரொம்ப ரேரான படங்கள் தான் இட் வில் மேக் யூ அ பெட்டர் பர்சன். அதாவது இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதனா செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வாரணம் ஆயிரம் வந்து இருக்குது. அண்ட் த பெஸ்ட் திங் அபவுட் வாரணம் ஆயிரம் இஸ், பொதுவாக வந்து நான் எதனா ஒரு படம் பார்த்துட்டு ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னா, நான் ஃபிலிம் பீப்புள் லைக் அதிகமாக சினிமா பார்க்காதவங்க அவங்களுக்கு அது புரியாது. லைக் ஏன் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. பட் த திங் இஸ், அப்படி சொல்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். ஏன்னா ஒரு நாவல் படிக்கும்போது இருக்க ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த நாவல் வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகும். லைக் நம்ம அந்த கதையோட ஒன்றி போய் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கிறோம்னு வைங்களேன், அடுத்த நாள் ஒரு பேஜ் படிக்கிறோன்னா அது தூண்டி விட்டு லைக் அது ஒரு ஹேபிட்டாக வந்து ஃபார்ம் ஆகும் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில். அதனால வந்து அது வந்து நம்ம லைஃபோட ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக மாறிடும். அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட வாரணம் ஆயிரம் படமும் எனக்கு இருந்தது. லைக் ஒரு நாவல் படித்து முடிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் தெரியுமா? லைக் ஒரு லைஃப்பை வாழ்ந்த ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ வாரணம் ஆயிரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம் தான் எனக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பேசிக்கலி இந்த படமே வந்து சூர்யா சார் மூலமாக கௌதம் மேனன் அவர்கள் வந்து தன்னோட அப்பாவுக்கு எழுதின ஒரு காதல் கடிதமாக தான் நான் இந்த படத்தை வந்து ஸ்டடி பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறோம், சூர்யா சாரை வந்து ரொம்ப ஹைட்டை வச்சு, இல்லைனா வந்து அவரால் ஒழுங்காக டான்ஸ் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளாவே வந்து அவரை கிண்டல் பண்ணிவிட்டு ஹேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களெலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் லைஃப்பில் யூ ஹேவ் மோர் பெட்டர் திங்ஸ் டு டூ, ஓகேவா? ஸோ ஷட் த ஃபக் அப் அண்ட் ட்ரை டு பி அ பெட்டர் பர்சன். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்க போகிறதில்ல இதனால். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஹி டிட் த ஒர்க் டு கெட் டு த பிளேஸ் வேர் ஹி இஸ் டுடே, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் டேலண்ட் இல்லாமலாம் வந்து ஒன்றும் ஷைன் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் த திங் இஸ், டேலண்ட்டுன்றதுமே ரிலேட்டிவான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 படத்தில் 150 கோடி அடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து சூர்யா சாரோட பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன். ஆனால் நோ, அது அவரே அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன்னா சூர்யா சாருக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட் இருக்குது, ஓகேவா?
த திங் இஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து என்னோட ஒப்பீனியனில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எஸ்டிமேட்ஸை வச்சு மட்டுமே மெஷர் பண்ணுறத விட ஒரு பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சூர்யா சாரோ, கமல் சாரோ, விக்ரம் சாரோலாம் வந்துட்டு தே ஆர் ட்ரூ ஆர்டிஸ்ட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன கேட்டால் சூர்யா சாரை விட பெட்டர் ஃபிட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஜிவிஎம் அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்னென்னா நான் வந்து எல்லா படத்தையுமே வந்து வேறு லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணுறதோ இல்லை பைலிங்குவலாக எடுக்கிறதோ பண்ணுவேன். இப்போ நீதானே என் பொன் வசந்தம் வந்து பைலிங்குவலாக எடுத்திருப்பார், வினய் தாண்டி வருவாயை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஹிந்தியில் பண்ணியிருப்பார், தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக எடுத்தாருன்னு நினைக்கிறேன் விடிவி. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவார் ஜிவிஎம் சார். ஆனால் அவரே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ஏன் இதை மிச்ச லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணல வாரணம் ஆயிரம் டிஸ்பைட் இட் பீயிங் மை மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, த திங் இஸ் மிச்ச லாங்குவேஜில் போய் எனக்கு சூர்யா மாதிரி ஒரு ஸ்டார் வந்து கிடைக்கல அப்படின்னே ஓப்பனாக அவர் சொல்லிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு மிகப்பெரிய லெகசியை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதனால் வந்துட்டு ஐ திங்க் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு என்னோட ஒப்பீனியனில் ஐ சைட் வித் பொலிட்டிக்கலி டூ. ஸோ அதனால் வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்றது, எந்த கட்சிக்காரங்களை சொல்கிறேன்றது தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு பர்சனலாக வந்து அவரோட அந்த ஒரு பார்ட் ஆஃப் இது மட்டுமே வச்சுக்கிட்டு அவரை மார்க் பண்ணுறது, அவர் படம் வரும்போது வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கிறது பெட்டர். குறிப்பாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சினிமாஸ் வந்து ஒரு ஆர்ட்டு தான், சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். எனக்கு கங்குவா பிடிக்கல, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஷிட், ஓகேவா? நான் வந்து அதை வந்து மறுக்க மாட்டேன். பட் தட் டசன்ட் நல்லிஃபை த லவ் தட் ஐ ஹேவ் ஃபார் அவருக்குன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டரோ இல்லை ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்கோ நான் வச்சுருக்க மரியாதையை வந்துட்டு அது எந்த வகையிலையும் ரூயின் பண்ணல. அது வந்து நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் ஆஃப் த டாபிக் நிறைய போயிடுச்சு. வாரணம் ஆயிரம் பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் திங் வந்து என்னென்னா, தன்னோட அப்பா வந்து எந்த அளவுக்கு தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகராக இருந்தார் அப்படின்ற ஒரு சுயசரிதை மாதிரியான படம் தான் வாரணம் ஆயிரம். பொதுவாக வந்து மார்ட்டின் ஸ்கார்செஸியோட ரொம்ப பிடிச்ச கோட் ஒன்று இருக்குது, உங்களுடைய படம் எவ்வளோ பர்சனலாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த படம் வந்து ரொம்ப பெரிய பேரை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் ஸ்கார்செஸி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் எனக்கு வாரணம் ஆயிரம். ஏன்னா வந்து த திங் இஸ் அன்டில் விடிவி ஜிவிஎம்மோட படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பர்சனல் டச் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா தான் என்னோட ஒப்பீனியனில் அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். கொஞ்சம் வருஷங்கள் கழித்து கொஞ்சம் சினிமா நாலேஜ் பெட்டராக க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாரணம் ஆயிரம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் என்னென்னா, ஐ திங்க் ஜிவிஎம் ஷுட் மேக் அ மியூசிக்கல் ஒன் டே. லைக் ஏன்னா அவருக்கு மியூசிக்குன்ற அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே ரொம்ப பெரிய ஒரு லவ் எப்பயுமே இருந்திருக்கு. அவருடைய மூவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஈவன் வாரணம் ஆயிரமோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா கூட சூர்யா கேரக்டர் வந்து கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியுமா அவர் மிகப்பெரிய ராஜா ஃபேன் அப்படின்றது, ராஜா சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் பாய் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு நாள் மியூசிக்கல் படமாக தனியாக எடுத்து பண்ணணும். அண்டு ஐ திங்க் ஹி ஹேஸ் டு டூ வித் திஸ் ஐடல் கமல்ஹாசன் சார். இட் வில் பி வெரி கிரேட் காம்பினேஷன் சொல்லலாம். என்னால் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் எ ஜிவிஎம் சார் வீடியோ, ஸோ இட்ஸ் ஆட் டு பி. அண்ட் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா கதாபாத்திர தேர்வுன்றது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த படத்தில். இந்த படம் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறது, தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய மைல்ஸ்டோன் படமாக நான் நிறைய பேர் பார்க்குறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களோட நடிப்பு தான். ஆல்ரெடி போதுமான அளவு நான் இந்த வீடியோவில் அவரை பாராட்டிட்டேன். பட் இந்த சூர்யா அண்ட் கிருஷ்ணன் இந்த ரெண்டு கேரக்டருக்குமே அவர் காட்டின வேரியேஷன்றது வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இல்லாமல், எதையுமே டேக் அண்ட் ஃபார் கிரண்டடாக இல்லாமல், அந்த கேரக்டருடைய மூவ்ஸை வந்து அந்த கேரக்டருடைய வாய்ஸ் மாடுலேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வேரி பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு பேங்கரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஆக்டர் அதர் தேன் கமல்ஹாசன் would have delivered திஸ் கிரேட் ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா ரத்னவேல் சாரோடைய சினிமாட்டோகிராஃபின்றதை பற்றி நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. பட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நரேட்டிவில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம நிறைய ஃபிலிம் பேஸ்டு வீடியோஸில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வந்து அதை வந்து வெறும் நரேட்டிவ் லேயரில் மட்டுமே வச்சுக்காமல் அந்த சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுமே நிறைய ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். வாரணம் ஆயிரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஏன்னா பேசிக்கலி இந்த படமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேரக்டரோட டைரி எடுத்து படிக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே இப்போது ஒரு படத்தில் வந்து ஸ்டைலிஸ்டிக்காக சில சாய்ஸஸ் வந்து ஒரு ரைட்டரோட டேரக்டர் எடுக்கிறாங்கன்னா
அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து அந்த கதைக்கு வந்து சர்வ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மிகப்பெரிய மார்க்கை வந்து விட்டுட்டு போகும் ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ அந்த வகையில் வந்து ரத்னவேல் அவர்களுடைய ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஈவன் எனக்கு படத்தில் வந்து காஷ்மீர் போர்ஷனே ரொம்ப பிடிச்ச போர்ஷன் தான். ஃபஸ்ட்டு சில வாட்சஸில் வந்து எனக்கு அது சுத்தமாக ஒர்க் ஆகலை இந்த சென்ஸ் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லேகாக இருந்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய வாட்டி பார்க்க எனக்கு அது நிஜமாகவே ஒர்க் ஆச்சு. அண்ட் இட் வாஸ் லைக் சோல் ரெஜுமினேஷன் ஃபேஸ் ஆஃப் சூர்யா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நம்மளை சுற்றி வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ மேனன் சார்னு ஒருத்தர் இருப்பார் அந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அண்டு இருந்தால் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்கிற ஃபேவரில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், இந்த மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சினிமாவில் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே. அந்த வகையில் வாரணமாயிரம் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெரி ரேராக தான் ஒரு படம் எல்லாரையுமே நல்ல வகையில் இன்ஸ்பயர் பண்ணும். அந்த வகையில் ஜிவிஎம் வந்து என்னதான் அவருடைய சமீபத்திய கமெண்ட்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ஐ திங்க் ஃப்ரம் தட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் வித்தவுட் எனி டவுட். ஏன்னா வந்து அவரோட படங்களில் ஹீரோ கேரக்டர்ஸ் பெண் கதாபாத்திரங்களை டீல் பண்ணுற விதமாகட்டும் சரி, இல்லை விடோ கேரக்டரை ரீமேரேஜ் பண்ணுறதுன்றது எந்த ஒரு தனி சிறப்பும் இல்லாமல் அது ஒரு ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி திங்காக காட்டுறதுலேருந்து நிறைய தமிழ் சினிமாவில் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டு டேபூஸை வந்து ரொம்ப அழகாக பிரேக் பண்ண ஒரு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். இன்னொன்று ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க கௌதம் மேனன் சாரோடைய படங்களில் வந்து ரொம்ப டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும், ஸ்ட்ரக்சரலி ஸ்பீக்கிங் அவர் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணி எடுக்க மாட்டார், ரொம்ப ஏனோதானோ ஜிக்ஸாக்காக போயிட்டு வரும் படம் வந்து லைக் நரேட்டிவாக வந்து வாரணமாயிரம்ன்ற படமே ஒரு கேரக்டர் வந்து தன்னோட பாஸ்ட்டை நரேட் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இந்த ப்ரெசென்ட்டில் நடக்குது பாஸ்ட்டில் நடக்குதுன்ற மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த படம். பட் அப்படியாப்பட்ட படங்களில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒரு பர்சனல் டச் இருக்கிற படம், முழுக்க அந்த டைரக்டர் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அதை மட்டுமே ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது ஒரு டிலைட்டு தான். எல்லாமே நல்ல ஐடியாஸாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 100% க்ரியேட்டிவ் ஃப்ரீடமில் ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்ற கேஸில் எல்லா ஐடியாஸுமே நல்ல ஐடியாஸ் தான். அந்த டேரக்டரோட மைண்ட்லேருந்து வர்றது எல்லாமே நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து லியோ வந்து ஒரு 100% லோகேஷ் கனகராஜ் சார் படம் அப்படின்னோடனே வாவ் சூப்பராக இருக்க போகுது, விக்ரம் மாதிரி இருக்க போகுது, கைதி மாதிரி இருக்க போகுது. நாங்கள் பட் ஒன்று புரிஞ்சுங்க, 100% லோகேஷ் சார் படம் அப்படின்றதுனால அது நல்ல படமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ரைட்டருமே ஃபெயில் ஆவார் சில நேரங்களில். அந்த விஷயம் லியோவில் நடந்தது அண்ட் நிறைய பேர் டிசப்பாயிண்ட்டும் ஆனாங்க. அண்ட் கம்மிங் பேக் டு கௌதம் சார், இன்ஃபேக்ட் கௌதம் சாருக்கும் அது நடந்திருக்கு நிறைய படங்களில். ஆஃப்டர் ஆஸ் ஐ செட் என்னை எறிந்தால் பேசிக்கலி அவர் ரொம்ப ரைட்டிங்கிற ப்ராசஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்லைக் வாரணமாயிரம்ல இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பொதுவாக வந்து இந்த லவ் ஃபெயிலியர் சாங்குன்ற கிளிஷேவுமே நம்ம நிறையா பார்த்துருப்போம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பெண்களை திட்டி அந்த மாதிரியான பாடல்களாக தான் இருந்தது. பட் வாரணமாயிரம்ல எனக்கு அதுவுமே அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது இது பிரியா கேரக்டரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மாலினி. ஏன்னா மாலினின்ற அந்த கேரக்டருக்கும் கிருஷ்ணான்ற அந்த கேரக்டருக்கும் இருக்க அந்த அந்நுண்ணியம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்க்ரீனில். எப்பயுமே வந்து இந்த ஓல்டு கப்புளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து சினிமாவில் ப்ராப்பராக கன்வே பண்ண போகிறோம் அப்படின்னு யாரை கேட்டாலுமே எல்லாருமே பண்ணையாரம் பத்மினியும் படம் தான் சொல்லுவீங்க. அண்ட் அது கரெக்டான படம் தான், நல்லா ப்ராப்பரான டெபிக்ஷன் தான் அது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் எனக்கு பர்சனலாக வாரணமாயிரமில் அந்த அவங்களுடைய ஏர்லி காலேஜ் டேஸில் இருந்து அந்த லவ் அப்படியே அவங்களுடைய மிட் லைஃப்லேருந்து அப்படியே அவங்க பிரிகிற வரைக்கும், அவங்க வந்து டெத்து வரைக்கும் அது வந்து அவங்களோட அந்த பிணைப்போடவே இருக்கிறதுன்றத ரொம்ப ரேராக தான் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன். அண்ட் அதை வந்து ரொம்ப வெளிப்படுத்த மாட்டாங்க, லைக் இந்த மாதிரி லவ் இருக்குது அப்படின்றத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார. பட் அவங்க அதை அழகாக வெளிப்படுத்திக்கிறதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி படத்தில் ரொம்ப பிடித்தது வந்து தாமரை அவர்கள் வந்து ஆக்சுவலாக தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ். அது ஏன் அப்படின்றது நீங்கள் ஜிவிஎம் ஹாரிஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண படங்களுடைய பாடல்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த படத்துலையுமே எல்லா
பாடல்களுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை தான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டு. இன்ஃபேக்ட் ரொம்ப ரேரான படங்களில் தான் எல்லாருமே டாப் ஃபார்மில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வாரணம் ஆயிரமும் அந்த மாதிரியான படம் தான். ராஜீவன் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற கதை. 70களில் ஆரம்பித்து 70கள் டு 80கள் அந்த ஏராலேருந்து, அப்புறமா வந்து 2000s அந்த இது பீரியடு வரைக்கும் அந்த டிரான்சிஷன்றது அதெல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். 60கள் அந்த சூர்யாவோட அப்பா கதாபாத்திரம், ஐ மீன் ஆப்வியஸ்லி சில இடங்களில் க்ரீன் மேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நிரடலாக தான் இருக்கும். பட் லெட்ஸ் டீல் வித் இட்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை ரொம்ப அருமையான ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பார் ராஜீவன் சார். அந்த வெவ்வேறு காலகட்டங்களை அவர் சினிமாவில் காட்டியிருந்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சில படங்கள் தான் நான் நிறைய திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுற பாயிண்ட் மாதிரி இருந்தாலும், ரொம்ப சில படங்கள்லாம் வந்து லைஃப் அப்படின்ற விஷயத்து மேலே ஒரு ஹோப்பு கொடுக்கும். ஏதாவது நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப வந்து நம்ம எது பண்ணாலுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி எதனா ஒரு படத்தை பாருங்கள் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட நோக்கமே. இந்த சீரீஸோட நோக்கமே ஒரு படமாக இருந்தால் அதுதான் வாரணம் ஆயிரமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒருத்தனுடைய லைஃப்பில் அவனுக்கு இருந்த ஒரு லவ் போயிடுச்சு, அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிருச்சு, ட்ரக்குன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாட்டெக்ஸ்குள்ளே மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு லைக் கொஞ்சம் டூம்டாக போகிற ஒரு கேரக்டரோட லைஃப்குள்ளார அவங்க அப்பாவும் அவர் சுற்றி இருக்க ஆட்களும் வந்து இது பண்ணுறது, லைஃப்பை சுற்றி எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எப்பயுமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கறது இந்த சமுதாயத்தின் மேலேன்றது எனக்கு தெரிஞ்சு கௌதம் மேனன் அஸ் ஆர்டிஸ்ட்டாக அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அண்டு வாரணம் ஆயிரம் இஸ் ஃபிலிம் தட் ப்ரூவ் த லைக் இந்த சீரீஸோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக வாரணம் ஆயிரம் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. We'll meet soon in another video. Stay tuned for all the other videos. Like, share and subscribe to my channel. We'll meet later. Bye. நட்சத்திர பூவே காத்தாரம் காப்பாரம் எங்க வழி வழியெல்லாம் வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூ எங்க வாசம் எங்க அஞ்சு வண்ண பூவே